அப்புறம் இன்னொரு மிரட்டலான பாட்காஸ்டுக்கு உங்களை வர வைக்கிறேன். அப்படியே சீட்டை போட்டு உட்காருங்க. ஒரு சின்ன டிஸ்கஷன் தான். இந்தியன் சூப்பர் ஹீரோ மூவிஸை பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் கம்பாரிசன். அதனால டென்ஷன் ஆகாம கொஞ்சம் உட்காருங்க. பேசுறது காசி, கூட பிரீத்தன் இருக்காரு. பிரீத்தன். எஸ், வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் டிராகன் யூடியூப் சேனல். ஹலோ காசி, நீங்க சொன்ன மாதிரி எஸ் இந்தியன் சூப்பர் ஹீரோஸ் இன் மூவிஸ் அப்படின்றத விட காசி, நம்ம இந்தியால சூப்பர் ஹீரோஸை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி போயிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படின்னா காசி, நம்ம நார்மலா ஒரு சூப்பர் ஹீரோஸை இந்த மாதிரி எதிர்பார்க்கறோம்னா அது தப்பான ஆளுகிட்ட கேக்குறீங்க நினைக்கிறேன். நான் பெருசா சூப்பர் ஹீரோ ஃபேன் இல்ல, பட் ஓகே, நீங்களே சொல்லுங்க. நம்ம சூப்பர் ஹீரோஸ் எப்படி எதிர்பார்க்கிறோம்னா, ஒரு 10 பேர் அடிக்கணும், 20 பேர் அடிக்கணும்னு தான் பேசிக் ஒரு சூப்பர் ஹீரோ நம்ம நார்மலா கார்ட்டூன்ஸ்ல பார்த்து, அதுக்கப்புறம் ஹாலிவுட் மூவிஸ்ல பார்த்தது 100 பேர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். இது நம்ம நார்மலாவே பாலையா, ரஜினி இதெல்லாம் பண்றாங்க. ஆமா, அப்படி நம்ம இருக்கும் போது இவங்க ப்ரொஜெக்ட் பண்ற சூப்பர் ஹீரோஸ்க்கும் நார்மல் ஹீரோ மூவிஸ்க்குமே பெருசா ஒரு டிஃபரன்ஷியேட் இவங்களால எடுத்துட்டு வர முடியுதான்னு கேட்டா இல்லன்னு எனக்கு தோணுது காசி கொஞ்சம். ஆமா, சோ அதுல ஒரு லேக் இருக்கு. அதாவது இது சூப்பர் ஹீரோ மூவின்னு தனியா தெரியணும்னா அதுக்கு சில கிரைட்டீரியாஸ் இருக்கும், அது ஏதோ ஃபாலோ பண்ணலையோ இவங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது காசி. ஓகே, ஏன்னா நம்ம மேஜிக்கல் மூவிஸ் பாத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல நம்ம வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிள் இல்ல வேலை இந்தியாலே தான் நம்ம பழைய காலத்து மூவிஸ் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்ப மந்திரவாதி மூவிஸ், சாமி படம் பாக்குறது, இப்ப அப்பெல்லாம் சூப்பர் ஹீரோன்னு சொல்லாம கிட்டத்தட்ட அதே கான்செப்ட கொஞ்சம் மாத்தி சூப்பர் ஹீரோன்னு இப்ப எடுத்துட்டு வர்றது பெருசா ஒரு டிஃபரன்ஷியேட்ட கொடுக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்க அதான் கேக்குற சஜஷன். நீங்க சொல்றத பார்த்தா இப்ப சூப்பர் ஹீரோ படம் சாமி படம் தான் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆமா காசி, இப்போ அப்போ அந்த காலத்துல நம்ம நார்மலா பார்த்த படத்துக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அதாவது வித்தியாசம் ஒன்னும் பெருசா எனக்கு தெரியாத மாதிரி இருக்கு காசி. எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாக்கணும்னா வீரன் படம், கிட்டத்தட்ட வீரன் அப்படின்ற ஒரு சாமியோட இது, ஆனா பவர் மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா மாடர்னைஸ் பண்ணிருக்காங்க. கோர் வந்து அந்த இந்தியன் மித்தாலஜி கூட சொல்ல முடியாது. அந்த கோர் ஒரு சாமி படத்தோட கான்செப்ட் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பாத்திருப்போம் அம்மன் படத்தோட கதைகள் மாதிரி, ஊருக்கு ஒரு ஆபத்து வரும் அந்த மாதிரி. பட் அதுதானே இங்க வந்து செல் ஆகுது, நிறைய பேர் விரும்பி பாக்குறாங்க அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஏன்னா சைஃபை போனா என்னடா நீங்க அப்படியே ஹாலிவுட் காப்பின்றாங்க, மத்தபடி வேற ஏதாவது ட்ரை பண்ணா புதுசா அது பெருசா ஒர்க் ஆக மாட்டுது. ஆனா இந்த மாதிரி போகும்போது சேஃபா இருக்கு. சொல்லுங்க, இத பத்தி தப்பா கிரிட்டிசிசம் பண்ணாலும் என்ன, நம்ம நம்பிக்கையை நீங்க கொச்சப்படுத்துறேன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடலாம். சோ இது வந்து ஒரு சேஃபான ஆப்ஷன்ல அப்படி சொல்றீங்க காசி. ஆனா பட் என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்டோரி அமைய மாட்டேங்குது இல்ல. ஹீரோக்கு பவர் வந்துரும், வில்லன் யாருன்னு சொல்ற போது என்ன பண்றாங்க யோசிச்சு பாருங்க. மின்னல் முறின்னு ஒரு படம் ஓகே, ஒரு அளவுக்கு நல்லா அப்ரோச் பண்ணிருந்தாங்க காசி. சோ நம்ம ஒரு படமா வேணா பேசி பார்க்கலாம் எப்படி பண்ணிருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஒரு படத்தோட இதை பத்தி பார்ப்போம் நம்ம. அப்ப நமக்கு ஐடியா வரும்னு நினைக்கிறேன் காசி. எப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு மின்னல் முரளின்னு ஒரு படம் பாக்குறோம், நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காசி. ஆமா, அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண ஸ்டைல் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபேவரட்டா இருந்துச்சு. ஓகே, நார்மலா மின்னல் அடிக்கிறதுன்றது ஓகே, ஒரு காப்பி நம்மளுக்கு தெரிஞ்சது, ஒரு பிளாஷ் வேர்ல்ட் ஓவர் ஃபேமஸான ஒரு ஸ்டைல். அது இடி மூலியமா ஹீரோக்கு ஒரு பவர் வருது, வில்லனுக்கும் பவர் வருது. பட் ஆனா அவங்க ரைட்டிங்ல என்ன பண்ணிருக்காங்க ஒரு பெஸ்ட் நான் சொல்றேன்னா, ஹீரோக்கு வந்து ஒரு ட்ராக், வில்லனுக்கு ஒரு ட்ராக் வச்சுட்டு அதுல வில்லனுக்கான விஷயங்கள் வந்து இப்போ இவன் வில்லன் பிறக்கும் போது இல்ல ஆனா வில்லன் ஆகுறான் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட். இதே பாத்தீங்கன்னா செம்மையா ஒர்க் ஆயிருக்கும். அதனால அந்த படம் ஃபேமஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பவர்ஸ் வந்து எதுக்குமே ரிலேட் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு வில்லனுக்கு எக்ஸ்ட்ரா பவர்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதுவும் டிஃபரெண்ட் பண்ணிருப்பாங்க ஹீரோக்கும் வில்லனுக்கும் பவர்ஸ. இந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதுலயும் இல்லாம ஹீரோட ரைட்டிங்கும் சரி ரொம்ப நல்லாவே இருக்கும், டீசென்டா, ரொம்ப மாஸ்லாம் இருக்காது. அவருக்கு பவர் இருக்குன்றதுக்காக ஒவ்வொரு பந்தாலாம் இல்ல, அது மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் படம் முடியும் போது ஒரு ஃபுல்ஃபில்லா ஓகே ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்ற அக்செப்டபிள்ஸ் நமக்கு வந்துச்சு. இதே நம்ம அப்படியே தமிழ்ல வீரன் படத்துக்கு எடுத்துருவாங்க, அங்க நம்மளுக்கு ரிலேஷன் அங்க என்ன சொல்றது, ஒரு அக்செப்டன்ஸும் வர மாட்டேங்குது, ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கனெக்ஷனே ஏற்படுத்த முடியல. ஒரு சூப்பர் ஒரு என்ஜாய் பண்ண முடியுது லைட்டா, அவ்வளவுதான். இந்த பவர்லாம் இருக்குப்பா அப்படின்னு. இப்போ ஹீரோக்கு ஒரு பவர்ஸ் கிடைக்குது, அதே மாதிரிதான் இடி இடிக்குது,
அதான் மின்னல் அவர் தாக்குது, ஒரு பிளாஷோட ஸ்டோரி தான் மறுபடியும். ஓகே. அதோட பவர் மூலியமா அவருக்கு வந்து அந்த கிளிக் பண்ணா சூப்பர் ஹீரோ பவர்ல இருந்து மைண்ட் கண்ட்ரோல் ஒரு சில செகண்ட்ஸ் கிடைக்குது. அப்புறம் எலக்ட்ரிக்கல் பவர், இந்த பவர்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ற மாதிரி அவங்க காட்டுறாங்க. பட் அவங்க ஸ்டோரியும் அப்புறமா ஸ்கிரீன் பிளே இதுல லைட்டா கோட்டை விட்ட மாதிரி எனக்கு. ஏன்னா சூப்பர் ஹீரோனா ஒரு பவர் இருக்குது, அவ்வளவுதான், நாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு அப்படின்ட்டு மட்டும் இல்லாம நார்மலா நம்ம எதிர்பார்க்கறது, இப்ப நானா எதிர்பார்க்கறது என்னன்னா, நார்மல் ஹீரோக்கு இப்போ தனி ஒரு மாதிரி ஒரு படத்துல ஒரு வில்லன் எப்படி இருந்தாரு, அந்த மாதிரிதான் மின்னல் முறையில ட்ரை பண்ணிருப்பாங்க. சோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு வில்லனை வந்து ஃபர்ஸ்ட் பவர்ஃபுல்லா உருவாக்கி இருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். அந்த ஹீரோவை ப்ரொஜெக்ட் பண்ற விதம் வந்து இவங்க குளோரிஃபை பண்ற மாதிரி இருக்கு. அவளை தவிர ஒரு வில்லனை ஒரு ஹீரோ எப்படி சண்டை போட்டு ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி இல்ல, ஜஸ்ட் ஒரு குளோரிஃபை. அது தப்பா தெரியுது எனக்கு. அதாவது வில்லன் ஒரு மலுமட்டையான வில்லனா இருக்கான்னு சொல்றீங்க. ஆமா. சோ ஜஸ்ட் குளோரிஃபை பண்ணும்போது அது ஒரு சூப்பர் ஹீரோ படமா எப்படி ஒத்துக்கிறது? இல்ல அது வந்து எப்படி சொல்றதுன்னா, நம்மளுக்கு ஓகே, இப்போ பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா எனக்கு அதெல்லாம் புரியாது, ஓகே. பட் சின்ன பசங்களுக்கு பிடிக்கலாம் அப்படித்தான். ஏன்னா சூப்பர் ஹீரோ ஜென்ரலாவே வந்து சின்ன பசங்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுக்கிறது. அதனால அவங்களுக்கு வேணா ஒரு வேலை பிடிச்சிருக்கலாம். எனக்கும் பார்க்க அந்த மாதிரி தான் தெரியுது. இந்தியன் சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் பார்க்கும்போது பெரியவங்களுக்கான படமாவே இல்ல, சின்ன பசங்க என்ஜாய் பண்ற மாதிரி படம் போல இது அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. அதனால பெருசா எனக்கும் இந்தியன் சூப்பர் ஹீரோஸ் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, வேற எதுவும் இல்ல. சின்ன பசங்க வேணா என்ஜாய் பண்ணலாம். ஓகே. எனக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு இப்படித்தான் இந்தியன் சூப்பர் ஹீரோ மூவிஸ்ல. பட் அத வேணும்னே போட்டு வர்ற மாதிரி இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் லேட்டஸ்டா அந்த லோகா பாத்துருப்பீங்க, ரொம்ப சக்சஸ்ஃபுல் மூவின்னு சொல்லிட்டு லோகா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தா கான்செப்ட் ஓகே. அது பார்க்கும்போது எப்படி சொல்றது, ஒரு டீனேஜ் பாய்ஸ ஃபோக்கஸ் பண்ணி எடுத்த மாதிரி ஒரு படமா இருக்கு. சாஃப்டா இங்கேயும் அடிக்காம, ஆனா பொட்டன்ஷியல் இருந்துச்சு இப்படிதான் அந்த படத்துல. லோகால கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல போயிருந்தா சூப்பரான படமா இருந்திருக்கும். அதாவது சூப்பரானா எனக்கு சூப்பரா இருந்திருக்கும் படம். எப்படி சொல்றேன்னா, அந்த சின்ன பொண்ணு வந்து ஸ்பாய்லர்ஸ் இருக்கும், இந்த டிஸ்கஷன்ல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும் போது, சோ பாத்துக்கோங்க ஓகேவா. சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல வந்து கழுவி விட்டாதீங்க, ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு. அதனால கொஞ்சம் அதை பாத்துக்கோங்க. அந்த சின்ன பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வேம்பயரா மாறும் தெரியுங்களா. அதாவது அந்த லோகா ஆடுறப்போ, லோகாண்ட பாருங்க, அந்த வேம்பயரா மாறுறப்போ, எக்ஸியா மாறுறப்போ ஒரு ஃபைட் சீன் ஒண்ணு இருக்கும். அந்த சின்ன பொண்ணு வந்து அந்த எல்லாரையும் அந்த பெரியவங்க எல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது பார்த்தா எப்படி இருக்கும்னா, ஏதோ அந்த சண்டை போட கத்துக்கிட்ட ஒரு ஃபைட்டர் வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும். எப்படி அந்த பவர் கிடைச்சா அந்த ஃபைட்டிங் ஸ்கில்லோ சேர்ந்து வந்துருமா எப்படின்னு எனக்கு தெரியலையே. அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. என்ன கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். என்ன கேட்டீங்கன்னா அந்த சீனை வந்து ஏன்னா கொடூரமா காட்டுறாங்க. அந்த குத்துறதா இருக்கட்டும், அந்த சின்ன பொண்ணே குத்துற மாதிரி இருக்கட்டும், அந்த பிளட்டா இருக்கட்டும், அந்த கோர் வந்து கரெக்டா காட்டுறாங்க. அதை வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி வச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். எப்படின்னா அந்த சின்ன பொண்ணு வந்து சண்டை போட தெரியாது, பவர் கிடைச்சிருக்கு, எப்படி சண்டை போடும் கொடூரமா, எப்படி என்னென்ன கிடைக்குதோ எப்படியோ கொடூரமா அந்த அதாவது நீங்க சொல்றதுன்னா புரூட்டாலிட்டி அதிகமா, அதே மாதிரி ஒரு பெர்சர்க்கர் மோட்ல இருக்கிற மாதிரி சொல்ல வரீங்க. புரூட்டாலிட்டி இருக்கு போய். வேற எந்த படத்துல நீங்க ஒரு குழந்தைய வந்து கத்தி வச்சு குத்துன மாதிரி நீங்க பாத்துருக்கீங்க சொல்லுங்க? எல்லாமே இருக்கு. பட் பெர்சர்க்கர் பத்தல, இன்னும் வெறித்தனமா இருந்திருக்கணும். அது வந்து ஒரு தெரியாது. ஆமா, அதுல வந்து 2 பிளஸ் இருக்கு. அந்த சீனும் சூப்பரா ஆகுது, அந்த கான்செப்டாவும் அந்த வேர்ல்ட் பில்டிங்கும் நல்லா நடக்கும். ஆமா, புரியுதுங்களா? அது வந்து எனக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அந்த படத்துல. என்னடா ஏன்டா அதை மிஸ் பண்ணீங்கன்ற மாதிரி இருந்துச்சு அந்த படம் பார்த்துட்டு. இன்னொன்னு என்னன்னா, அந்த எக்ஸின்ற கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லோகால. லோகாவை பத்தி 1 வேர்ட்ல சொல்லணும்னா ஓவர் ஹைப்டு, உப்பு சப்பு இல்லாத ஒரு படம் தான். பட் அந்த கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு பர்சனலா படம் பிடிக்கல, பட் ஓகே கான்செப்ட் மட்டும் பிடிச்சிருந்தது. அவங்க ஓவராலா வேர்ல்ட் பில்டிங்காகவே அந்த படத்தை ஒதுக்குன மாதிரி எனக்கு தோணுது காசி. ஆனா ரொம்ப ஓவரான லென்த் போயிட்டேன். வேர்ல்ட் பில்டிங் வந்து அதிகமா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுக்கு ஒரு இடத்தையும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காகவே அதை பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு ரொம்ப போர் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப லென்த்தா இருக்கு, என்ன ஒண்ணுமே நடக்க மாட்டேன்னா பேசிக்கிட்டே இருக்கீங்களான்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களோட பேசிக்கல் மலையாளமோட அவங்களோட இண்டஸ்ட்ரி ஸ்டைல் அது, அதை அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. இல்ல அது எனக்கு பிடிக்கும். பிடித்தன் ஸ்லோ பர்னா கூட்டின்னு போவாங்க, அது வந்து நல்லா இருக்கும். பட் இந்த படத்துக்கு அது செட் ஆகாத போல. இப்போ ஜோதின்னு ஒரு படம் இருக்கு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்லோ பண்ணா, ஆனா அதெல்லாம் சூப்பரா இருக்கும். டென்ஷன் அந்த இதெல்லாம் நல்லா இருக்கும். இது வந்து ஏதோ டீனேஜ் பாய்ஸ ஃபோக்கஸ் பண்ணி எடுத்த மாதிரி. கண்டிப்பா நீங்க சொல்ற அந்த ஒரு விஷயம் கரெக்ட். இப்ப அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் எப்படி
ஒரு சைல்டிஷா இருக்குன்ற மாதிரி. இப்ப இது வந்து கொஞ்சம் ஒரு டீனேஜருக்கான ஏத்த மாதிரி இருக்கு. ஆமா, அடல்ட்ஸ் பார்த்தா இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்களான்னு தெரியல எனக்கு. அதான் இன்னும் ஃபுல்லா ஒரு மெச்சூர்டா வரல, இன்னமும் மெச்சூரிட்டி பத்தலன்றீங்க அந்த படத்துல உங்களுக்கு. தெரியல, ஏன்னா அவங்க ஆடியன்ஸ் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல, எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான். அதான் பட் ஆனா எனக்கு வந்து நம்ம கொஞ்சம் கம்பேர் மெச்சூரான பண்ணும்போது படம் பிடிக்கும். காசி நம்ம கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வீரன், மின்னல் முரளி இப்போ பாக்கும்போது மின்னல் முரளி லோகா ரெண்டுமே நல்லா போயிருக்கு வீரனை விட. ஆமா, எனக்கு அந்த அது எக்ஸின்ற லோகா வந்து கான்செப்ட் வந்து சூப்பரா இருக்கு பைத்தன். ஏன்னா எக்ஸின்றது வந்து ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஓவர் பவர்டான கேரக்டரும் இல்ல, அதே மாதிரி வீக்னஸே இல்லாத கேரக்டரும் இல்ல, அதை வச்சு நல்லா ப்ளே பண்ணலாம். அதான் கண்டிப்பா எனக்கும் அதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதாவது எப்படின்னா மின்னல் முரளிய கூட கொஞ்சம் ஓவர் பவர் இருக்க மாதிரி இருக்கும். பட் இவங்களுக்கு வந்து வீக்னஸ் எல்லாம் இருக்கிறது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு அந்த கேரக்டர். எனக்கும் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் ஆனா எனக்கு இந்த கேரளா மூவிஸ்ல என்னன்னா ஒரு அதாவது இந்தியன் கோரை வந்து ரொம்ப மித்தாலஜிக்கலா திணிக்க ட்ரை பண்ண மாட்டாங்க. பேசிக்கா என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான் ஸ்டோரிக்கு. அது வந்து நல்லா இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹனுமேன் அப்படின்னு ஒரு படம். இப்போ இந்தியன் மித்தாலஜிய ஃபுல்லா அப்படியே வச்சு தாளிச்சு எடுத்திருப்பாங்க. பட் அந்த கான்செப்ட ஒழுங்கா காட்டவும் மாட்டாங்க. அவங்க மித்தாலஜிக்கல்னு வரும்போது இப்போ தோர் மாதிரி அப்படி ஒரு படமாவும் எடுக்காம ஒரு மூன் நைட் மாதிரி அவரோட பவர் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. பட் அத வந்து எப்படின்னா ஒரு ஜோவியலா காமெடியா கொண்டு போய் ஒரு முக்கியமான வில்லனை வேற காட்டுறதுனால அந்த படமும் கொஞ்சம் சொதப்பல் தான் காசி. அனுமான் வந்து ஒரு படமா ஓவராலா பாத்தீங்கன்னா மைனஸ் வந்து பெருசா இருக்காது, பட் பிளஸும் இல்ல, ஒரு ஆவரேஜான படம், அப்படியே ஒரு ஃப்ளோல போவோம். அனுமான் வந்து ஹனுமேன். ஆமா, அதுல வந்து இப்போ நல்லா போச்சு, ஃபேமஸ் ஆச்சு, பேர் வாங்கிச்சு காசி. பட் ஆனா என்ன அதான் நம்ம சொல்ற மாதிரி இவங்க பிளே பண்ற விதம் லோக்கலா இப்போ அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணாம அந்த ஹனுமேன் அந்த பவர் அவங்க கதையை விட அந்த எப்படி சொல்றது மித்தாலஜி அந்த எமோஷனல வச்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, சோ அது படம் ஒர்க் அவுட் ஆகல. ஓகே, அதே மாதிரி லோக்கால வந்து அந்த வில்லன் கூட இல்ல, ஒரு ஆன்டாகனிஸ்ட் ஒரு கேரக்டர் இருக்கும் தெரியுங்களா, அதாவது டி டோட்டல் அப்படின்னு சொல்லி கேரக்டர் சரியான அது பக்காவான நல்ல ஒரு கான்செப்ட் இது. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து படம் ஃபுல்லாவே கெட்டது எதுவுமே பண்ணாது, படத்துக்கு ஆன்டாகனிஸ்ட், ஆனா வில்லன் இல்ல. அதான் அது வந்து நல்ல ஒரு வில்லனா அந்த கேரக்டர் வந்து பிடிச்சது. பட் நிறைய சீன்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல. கான்செப்ட் வைஸ் ஓகே நல்லா இருந்து, பேப்பர்ல நல்லா இருக்கு அந்த கேரக்டர், பட் படத்துல வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதான் புரியுது. சோ நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் காசி. அப்போ நீங்க வந்து எமோஷனலா மட்டுமே அதை வச்சு அட்டாக் பண்ணும், ரசிகர் இழுக்கணும், மித்தாலஜி பேரை சொல்லி கவர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறதுனால ஹனுமான் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் என்ன பொறுத்த வரைக்கும். ஒரு சூப்பர் ஹீரோவா அதை எடுத்துக்க முடியல காசி. ஹனுமான் அதான் குழந்தைகள் கொண்டாடும் வெற்றி மாதிரி இருந்தது, வேற எதுவும் இல்ல. ஆனா வில்லனுக்கான ரைட்டிங் இப்போ படம் ஆரம்பிக்கும் போது சூப்பரா இருக்கும் காசி. ஐ எம் இம்ப்ரெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா இப்ப நானும் அந்த மாதிரி யோசிச்சேன், ஒரு சூப்பர் ஹீரோனா நல்லா இருக்குமே அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி ஒரு சின்ன வயசுல இருக்கிற ஒருத்தனுக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் வரும்ன்ற போது அவனுக்கு வந்து அங்க இருக்கிற ஹீரோஸ் எல்லாமே ஏதோ ஒண்ணு இழக்குறாங்க. அப்போ நம்ம அப்பா அம்மாவை இழந்துடணும், அவங்கள இருக்கிறதுனால தான் நம்ம சூப்பர் ஹீரோ ஆக முடியலன்ற மாதிரி அவன் நினைக்கிறான். சோ மென்டல் இல்னஸ் லைட்டா வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவன் கொலை பண்ணிட்டு அவனே அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பேட்மேனோட இன்ஸ்பிரேஷன் தான் நினைக்கிறேன். எல்லாம் அவர் அந்த சூட்டு மாதிரி தான் இருக்கும். அதை போட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரூட்டலான ஃபைட் சீன் அப்படின்னு டெவலப் பண்ணி கூட்டு போனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் சுத்தமா அதாவது நம்ம வில்லன் இன்ட்ரோவோட அப்படியே ஸ்டாப் பண்றாங்க. அதுக்கப்புறம் வில்லன் என்ன பண்றான்னா மொக்கையா பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு டெவலப்மெண்ட்டும் கிடையாது. கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அப்புறம் அந்த பவரை சூட்டு செஞ்சு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி தர ஒரு ஃப்ரெண்டா காட்டுறாங்க. அப்புறம் அவரே நீ வந்து வில்லன் இல்ல, நீ ஆக்சுவலி நீ சூப்பர் ஹீரோ ஆகல, நீ சூப்பர் வில்லன் ஆயிட்டன்ற மாதிரி அவரு சொல்ற டைலாக் ஆகட்டும். அந்த மாதிரியான நீங்க சொன்ன மாதிரி டைலாக்ஸ் மூலியமா மட்டும் தான் வில்லன் காட்டுறாங்களா, ஒரு பெர்ஃபெக்டா அவரை ஹேண்டில் பண்ணல. ஏன்னா இந்த எதுக்காக இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ படத்துல கூட இவங்க கார்பரேட் வில்லன் இந்த ஸ்டைல இன்னமும் ஃபாலோ பண்றாங்க. அது தப்பா எனக்கு வந்து அந்த கான்செப்டும் பிடிக்கல, ஸ்கிரீன்ல பார்க்கவும் பிடிக்கல. பிரீத்தன் அந்த வில்லன் யாராவது அந்த அடிக்கடாய்ன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அதேதான் இதுல பண்ணிருப்பாங்க நம்ம வீரன் படத்துல, அப்படியே கார்பரேட். அப்புறம் ஹீரோக்கு எதுக்கு பவர், கடைசியில ஹீரோ சொல்றாரு சூப்பர் ஹீரோ பவர் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு டைலாக்ல சொன்னாலும் அப்புறம் சூப்பர் ஹீரோ படம் எதுக்கு எடுத்தாங்க அப்ப புரியல எனக்கு. அதாவது அவங்களே படம் எடுத்துட்டு அவங்களே அது தேவையில்லைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தப்பா இருக்கு. ஒரு வேர்ல்ட் பில்டிங்கே அங்க மிஸ்டேக் ஆகுது இல்ல. நீங்க சொன்ன மாதிரி லோக்கா நம்ம மின்னல் முரளி என்ஜாய் பண்றோம், இதை நம்ம பண்ண முடியல.
நான் என்ஜாய் பண்றேன் பிரீத்தன். இது வந்து அப்படியே எப்படி சொல்றது, கிரவுண்டடா இருக்கு. இப்போ நீங்க ஒரு பணக்காரன் எப்படி சொல்லுவாரு, பணம் வாழ்க்கையிலே தேவையில்ல, படம் இருந்தா எல்லாம் வந்துருமான்னு சொல்லுவாருல்ல, அட்வைஸ் பண்ணுவாரு. அதே மாதிரிதான் இதுவும். இது வந்து அதுக்கு தனியா வீடியோ போடுறேன் காட்சி. இட்லி கடைக்கு ஒரு ஆப்பா கடை போட்டே ஆகணும். இப்ப ஒருத்தர் அழகா இருந்தா அவங்க வந்து என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, அழகு ஒரு மனிதனுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அட்வைஸ் பண்றவா இல்ல, அதே மாதிரிதான் பிரீத்தன் இதுவும். அதனால இது பர்ஃபெக்டா இருக்கு நீங்க சொல்றத பார்த்தா. இல்ல இது வந்து சரியில்லை. அதுவும் நம்ம நிறைய மார்வல் டிசி எல்லாம் பார்த்து டெவலப் ஆகி வந்ததுக்கு அப்புறமும் இவங்க இன்னமும் என்னடா ரைட்டிங் இவ்வளவு மொக்கையா இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் கொடுக்க வைக்கிறாங்க. பர்ஃபெக்டா இருக்கு, மொக்கையா இருக்கு. என்ன எவ்வளவு நம்ம பார்க்காத படமா, பணம் என்னங்க படம், அந்த டைலாக் நமக்கு மைண்ட்ல வந்து போகல. அது கரெக்ட் தான் சொல்றேன். ஏன்னா நம்ம இப்போ மார்வல்ல மொக்க படம் இல்லையா, டிசில மொக்க படம் இல்லையான்னு கேட்டா இருக்கு, இல்ல அப்படி சொல்ல முடியாது. பட் அவங்க வேல் பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இவங்க பெர்ஃபெக்ட்டா எடுத்துட்டு வர்றதுக்கான ஒரு படமா கொடுத்துதான் எடுத்துட்டு வரணும் நம்ம வேல்ல. ஓகே, மின்னல் முரளி வந்து நல்லா இருக்க ஹிட் ஆச்சு, அது ஒரு யூனிவர்ஸ் ஆகுது. சோ நம்ம கிட்ட இப்ப வீரனை வச்சு ஒரு யூனிவர்ஸ் பண்ண முடியாது அப்படி சொல்றீங்க. பட் எனக்கு அதான் சரி, ஓகே, பர்சனல் ஒப்பீனியன் சொன்னா கமெண்ட்ஸ்ல வந்து கடிப்பாங்க, வாடா விட்டுருங்க. அதே மாதிரி ஹனுமானும் பாருங்க யூனிவர்ஸ் ஆகல, அது கண்டினியூ ஆகுது இல்ல. இப்போ இந்த வருஷம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அது ஹனுமன் 2 வரப்போகுது, அதுல ஸ்ட்ரைட்டா ஹனுமனே வராரு, அவ்வளவுதான். அவங்க ஒரு சூப்பர் ஹீரோ படமா மாத்தல, அதான் சொன்ன மித்தாலஜிக்கலா போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஹோ. சோ நீங்க என்ன நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். அப்போ ஒரு தோர் மாதிரி கடவுள் வந்தாருமே அவரு ஹியூமன்லி இருப்பாரு, நம்ம மார்வல்ல பாத்துருப்போம். ஆமா, அந்த மாதிரி இவங்க போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன். அந்த மாதிரி எதிர்பார்த்தா அது நடக்காது பீத்தன். ஏன்னா தோர் வந்து அத வந்து தோர் இப்ப அடி வாங்குற மாதிரி காமிச்சா வந்து யாருமே அஃபண்ட் ஆக மாட்டாங்க. பட் அந்த மாதிரி நீங்க பண்ண முடியாதுல்ல. அதுதான் சொல்றேன். அப்புறம் சூப்பர் ஹீரோன்னு சொல்றதுல அதுதான் ஒர்த்து இல்லாம போயிருது நம்மளுக்கு. ஏன்னா ரீசெண்டா நம்ம சூப்பர்மேன் ஏன் ஃபேமஸ் ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியும். சூப்பர்மேனை நம்ம அடி வாங்க வச்சு பார்த்தோம். 1A மாதிரியா சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சதான் கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன், இந்த மாதிரி சொல்றேன் உங்களுக்கு. சோ இந்த ரைட்டிங் மாதிரி நம்மளுக்கு ரிலேட்டபிளா, அதாவது பணக்காரனா இல்லைன்னாலும் அந்த அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி நம்ம இருக்கணும்னாது ஆக்சுவலி தோண வைக்கணும்ல. அது ஓகே, நீங்க சொல்றது புரியுது, உங்க பிஓவி சொல்றீங்க புரியுது. இல்ல பர்சனல் இல்ல, சூப்பர் ஹீரோஸ் கிரியேட் பண்றதே இந்த கான்செப்ட் தான். அந்த ஐடியாலஜி இப்படிதான் ஃபேமஸ் ஆச்சு. அது ஓஹோ, இப்படி ஒரு கான்செப்ட். எனக்காக சொல்ல, சூப்பர் ஹீரோஸ் ஃபேமஸ் ஆகுறதே இதனாலதான். ஒன்னு ரிலேட்டபிளா இருக்கணும், இல்லனா அத ஆசைப்பட வைக்கணும் சம்திங், அவ்வளவுதான். இந்த ரெண்டு தான் அதோட மெயின் கோர்ஸா இருக்கும். ஓகே, அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கோ. ஆமாமா. சோ அந்த மாதிரி பாக்கும்போது இப்ப மிராய்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல எடுத்துட்டு வந்த கான்செப்ட் ஓரளவுக்கு ஓகே. ஓகே, ஏதோ ஸ்டிக் இந்த மாதிரி வெப்பன், ஏதோ ஒரு வெப்பன் இப்போ எடுத்துட்டு வராங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைச்சு பாக்கும்போது ஒரு மித்தாலஜி கான்செப்ட் எடுத்துட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க ஹேண்டில் பண்றது மறுபடியும் என்ன சொல்றது, எல்லா படமும் ஒரு சூப்பர் ஹீரோ படத்துல காமெடின்றது கண்டிப்பா அவங்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த படத்துல தேவையில்லாம நிறைய காமெடி வச்சு முக்க பண்ணிட்டாங்க. ஓகே, படத்தோட இன்டென்ஷன் ரொம்ப குறைக்குது. அப்படியா? அதுவும் தப்பா எனக்கு தோணுது. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், மார்வல் சினிமாலே சில படங்கள்ல தேவையில்லாம நல்ல எமோஷன் வரும்போது காமெடி போட்டு முக்க பண்ணி வச்சிருவாங்க. அந்த மாதிரியான மிஸ்டேக் இது படம் ஃபுல்லாவே பண்றாங்க. அதே மாதிரி இது சூப்பர் ஹீரோ ஒரு ஜேனராவும் எனக்கு தெரியல, நார்மலா ஒரு ஹீரோ படம் மாதிரிதான் இப்போ தோணுது. ஏன்னா நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மாயா மச்சிந்திரான்னு ஒரு பழைய ஒரு சூப்பர் ஹீரோ சீரியல் பார்த்திருப்போம். அது ஃபேண்டசி சீரியல் தானே? ஆமா, அதோட பெஸ்டும் சக்திமானோட பெஸ்டாவும் இப்ப இருக்கிறது இல்லன்னு எனக்கு தோணுது காசி. அந்த அளவுக்கு கூட ஒருவேளை ஏஜ் ஃபேக்டரா இருக்குமோ, சின்ன வயசுல பார்க்கும்போது பிடிச்சது கொஞ்சம் அந்த ஃபன் டோனு அது எல்லா படத்துலயும் கொஞ்சம் யூஸ் பண்றாங்க. ஓகே, காமெடி பண்ணும் அந்த மாதிரியான விஷயங்கள். பட் ஆனா சக்திமான்ல இந்த வில்லனோட இன்டென்ஸ் வந்து கண்டிப்பா பயங்கரமா இருக்கும். உங்களுக்கே தெரியும், நல்லா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க அந்த வில்லனும். ஆமா, கடைசியில எப்படி கொல்ல போறான்னு அந்த மாதிரி இல்லாம இவங்க வந்து ஒரு பார்ட் 2 எடுக்கணும்னே படம் எடுக்கிற மாதிரி. இப்ப மிராயில பார்ட் 2க்காகவே படம் எடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓகே, இந்த படத்தையும் சரியா முடிக்காம. ஆமா, அப்படிதான். அந்த கான்செப்ட் வந்து எனக்கு சுத்தமா புரிய மாட்டுது. சும்மா ஏதோ வைக்கணும்னு வைக்கிறாங்க, கதைக்கும் அதுக்கும் சமமே இருக்க மாட்டுது. பட் பார்ட் 2 வேணும்னே வைக்கிறாங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. படம் லென்த்தா இருக்கு, போர் அடிக்குது. இதுலயே முடிக்கலாமே ஸ்டோரி. அப்படி அதுதான் ஸ்டோரியை முடிக்காம பார்ட் 2க்கு லீடு குடுக்குறேன்ட்டு ஒன்னொன்னா உள்ள திணிக்கிறாங்க சில டைம். ஒர்த்தா இருந்தா பரவாயில்ல, பட் அது அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்ல.
என்னடா பாதி படம் இன்டர்வல்லே கிளம்பி வந்த மாதிரி இருக்கும். ஆமா இல்ல இதுதான் தான் எனக்கு ஃபாரினோட இன்ஸ்பிரேஷன் வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ற மாதிரி. அதாவது ஒரு அயன்மேன் காப்பி பண்ணி எடுத்தா கூட தப்பு இல்ல, அதை மிஸ்யூஸ் பண்ண கூடாதுல்ல. நான் காப்பி பண்ணா கூட ஓகே, நான் வரவேற்பேன் நல்லா எடுத்தாங்கன்னா. ஓகே, பட் அவங்க செல்ற மிஸ்டேக்ஸ், அதாவது அவங்க அயன்மேன் 3 எடுக்கும் போது 2ல வந்து லீடு கொடுத்தாங்க. ஆனா அயன்மேன் 1ல லீடு கொடுத்தாங்களா கேட்டா அவங்க சின்னதா ஒரு லீடு கொடுத்தாங்க, அவ்வளவுதான். இவங்க படம் ஃபுல்லாவே அதை யோசிக்கிறாங்க, படம் எடுக்கும் போதே யூனிவர்ஸ் ஆக்கணும் அப்படி ஆக்கணும்ன்றது. அது எனக்கு ஒரு மிஸ்டேக்கா தோணுது. சோ உங்களுக்கு மிராய் பிடிச்சிருந்தா எப்படி, உங்களோட ஒப்பீனியன் என்ன மிராயை பத்தின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் காசி, நீங்க பிரம்மாஸ்திரா பாத்திருப்பீங்க, அதை பத்தி சொல்லுங்க. விஷுவல் 9 out of 10, ஸ்டோரி 4 out of 10. அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்றது இல்ல. எந்த அளவுக்கு ஒரு லவ்ன்ற பேரை சொல்லி மொக்க போட்டு அருவ வச்சு ஒரு நல்ல கான்செப்ட் ஒரு மித்தாலஜியை கூட எனக்கு தெரிஞ்சு போர் அடிக்காம ஒரு சாமி படம்னா அதான் காசி. மித்தாலஜியா போர் அடிக்காம ஹேண்டில் பண்ணிருப்பாங்க, பெருசா எமோஷனலா பேசாம. விஷுவல் பார்க்க நல்லா இருந்தது. பட் நீங்க இப்ப அந்த பேர் சொன்ன உடனே எனக்கு அந்த ஹீரோயினோட கத்துறதுதான் சிவா சிவான் படம் ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்கும். இப்ப கூட தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. இப்போ பிரம்மாஸ்திரம் அப்படின்னும் போது அந்த வெப்பன்ஸ பத்தி நல்லா பேசி ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து வெப்பனை தடுக்கிறதுக்கு இவருக்கு ஒரு மந்திர சக்தியோ ஏதோ ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா கூட நம்பி இருப்பேன் காசி. ஜஸ்ட் லவ் பண்ணா தப்பிச்சிடலாம். அதுவும் பிரம்மாஸ்திரம் இருந்துன்னா இப்ப எனக்கு புரியல, மகாபாரத போர்ல பிரம்மாஸ்திரத்தை ஏந்த கூட விட மாட்டாங்க. ஏன் அத கையில ஏந்தி தெரியாம வெடிச்சாலே நம்ம பூமி அழிஞ்சிடும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ராமாயண போர்லயுமே அது நடந்திருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி ஒரு வெப்பனை லவ் வச்சு தடுக்கிறேன்றாங்க. எனக்கு புரியல இது. அப்ப அவங்களாம் லவ் பண்ணவே இல்லையா, இவங்க மட்டும் தான் பண்றாங்களா? அது தெரியல, அது சையன் பாட்டதான் தெரியும், பட் வராதுன்னு தான் நினைக்கிறேன். இல்ல சொல்ற காசி, எனக்கு நல்ல கோர் எனக்கு தெரிஞ்சு ஒரு அளவுக்கு உருப்படியாவே எடுத்த படம் மாதிரி தோணுச்சு இந்தியில. ஏன்னா கிறிஸ்திரி எனக்கு பிடிக்கல, சொதப்பிட்டாங்க. சோ பிரம்மா சரி, கிறிஸ்டு அளவுக்கு இல்ல, கிறிஸ்திரி சொதப்பிட்டாங்களே பரவாயில்ல. பிரம்மாஸ்திரா இந்த யூனிவர்ஸ் ஓகே நல்லா வந்துடும். பிரம்மணம் விஷுவல் ஓகே, இந்தியன்ல இருந்து ஒரு விஷுவல் ட்ரீட் நம்ம இந்தியன் சினிமால ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம இப்பதான் டெவலப் ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது கான்செப்ட் இன்னமும் டெவலப் ஆக மாட்டேங்குதோ. எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் அவங்களோட என்ன சொல்றது, நம்ம மைண்ட் இன்னமும் ஃப்ரெஷ் ஆகலையோன்னு தோணுது காசி. அந்த கான்செப்ட்லாம், அந்த லவ் அந்த கான்செப்ட்லாம் பார்க்கும்போது 2007ல எடுத்த படம் மாதிரி இருக்குன்ற மாதிரி ஆயிடுது. நல்லா எடுக்கிறாங்க கிராபிக்ஸ் எல்லாம், பட் இந்த கான்செப்ட்ல மிஸ் பண்ணிடுறாங்க. அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி இப்போ எடுத்து பாருங்க, பிரம்மாஸ்திரோட கதை, மிராயோட வெப்பனு, அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே டிராவல் பண்ணி நீங்க வீரன், இதெல்லாமே ஒரு கனெக்டடா எடுத்தீங்கன்னாலே படம் சூப்பரா வந்துரும் போல. இதெல்லாத்தையும் பிச்சு பிச்சு கொதறி வச்ச மாதிரி இருக்கு எனக்கு. ஓவரால எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சூப்பர் ஹீரோஸ் போது கேரளாக்காரங்க மலையாளம் இண்டஸ்ட்ரி ஓரளவுக்கு ஒரு ஸ்டெப் அகைடா நல்லா பண்றாங்களோன்னு நினைக்கிறேன். கம்பேரிட்டிவ்லி சொல்றீங்களா? அப்படி சொல்றீங்க, சரி ஓகே. உங்களுக்கு என்ன தோணுது காசி? எனக்கு கோலிவுட்டே சூப்பரா பண்றான்னு தோணுது பீட்டன். எனக்கு தெரிஞ்சு கோலிவுட் தான் பெஸ்ட். எப்படி சொல்றீங்க? முகமூடி இதெல்லாம் பாத்துட்டா சொல்றீங்க? எனக்கு புரியல காசி. முகமூடி எவ்வளவு கேவலமா எடுக்கணும்னு அதை பார்த்தா தெரிஞ்சுட்டேன். முகமூடி படம் வந்து இமர்ஷன் சூப்பரா இருக்கும், வேர்ல்டு பில்டிங் நல்லா இருக்கும், பட் கதை ஸ்கிரீன் பிளே கேவலமா இருக்கும், அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன், சூப்பரா இருக்கு. நீங்க எதிர்க்க என்னன்னா இங்க பிரம்மாஸ்திரா வைங்க, இன்னல் முரளி வைங்க, லோக்கா வைங்க, எதை வேணா வைங்க. நான் இந்த சைட்ல இருந்து ஒரே ஒரு அளவா வைப்போம், மாவீரன். அவ்வளவுதான், மாவீரன். அவ்வளவுதான். இது தூக்கினுவாங்க. நீங்க சொல்ற லைனுக்கு நெக்ஸ்ட் வரேன் நான். அதாவது சூப்பர் ஹீரோன்னு சொல்லாம ஒரு சூப்பர் ஹீரோ படம், பட் அந்த ஜேனர்ல ஒத்துக்க அக்செப்டபிள் ஒரு பயங்கரமான பிலிம். ஆமா, நான் வந்து இத என்ஜாய் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். இதுக்கு மேல நீங்க வந்து இந்த சூப்பரா காஸ்டியூம் போடணும், ஃபேன்சியா பவர் இருக்கணும், 10 பேரை பறக்க விடணும், அந்த மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்றது வந்து நான் தெரியல. இதுக்கு மேல என்ன என்ஜாய் பண்ண முடியல. நான் வந்து இந்த மாதிரி கான்செப்ட் என்ஜாய் பண்ற ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன். ஒருவேளை போக போக இதுவும் எனக்கு பிடிக்காம போலாம், பட் இப்போதைக்கு நான் வந்து இந்த மாதிரி கான்செப்ட் தான் என்ஜாய் பண்றேன். பட் இந்த மாதிரி ஒரு ஹீரோ எடுக்கலாம், எல்லா ஹீரோவுக்கும் வேற வேற பவர் தானே கொடுத்தாகணும் காசி. நீங்க சொல்ற மாதிரி ஒரு யூனிவர்ஸா இருந்தா கொடுக்கலாம், பிரீதன் கொடுக்கட்டும். நீங்க இந்த கேரக்டரை மட்டும் புடிச்சுக்கிட்டு அந்த யூனிவர்ஸ் டிராவல் பண்ணுவீங்களா, இல்ல மத்த ஹீரோ எல்லாம் நல்லா இல்லன்னா விட்டுருவீங்களா? பண்ண விரும்பல பிரீதன், அவ்வளவுதான். எனக்கு அவ்வளவு பொறுமை இல்ல பிரீதன். இதோட நெக்ஸ்ட் பார்ட் வரணும், அதை நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். இல்ல ஸ்டாண்டர்டான எடுங்க, பார்த்தோமா முடிச்சோமா என்ஜாய் பண்ணோமா போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். கண்டினியூலாம் எனக்கு தேவையில்ல. உங்களுக்கு வந்து ஒரே படம் இருந்தாலும் போதும், 5 பாட்டு அந்த மாதிரி கூட வேணான்றீங்களா? வேணாம், மேக்ஸிமம் 3 பாட்டு, அதுக்கு மேல எத்தா பொறுமை இல்ல. ஓகே, இதோட லோர் வந்து ஒரு 3 பாட்டுக்குள்ளே சொல்லிடணும்னு நினைக்கிறீங்க? ஆமா, தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் எடுக்கணும்னு எடுக்கக்கூடாது. அது வரும்
ஓகே சரி, அடுத்ததான் எனக்கு ஒரு என்னன்னா காசி, இப்போ மாவீரன் ஓகே சூப்பரான ஒரு படம் ஓகே, அதே மாதிரி அயலான்றதும் ஒரு சூப்பர் ஹீரோ படம் தான் நான் கன்சிடர் பண்றேன் இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம். தெரியல, ரொம்ப திக்கு திக்குன்னு இருக்கு, கண்ணு கூசுது, குழந்தைங்களை போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கு, நம்மளுக்கு செட் ஆகாது. ஓகே பட் ஆனா அந்த பவர் ஐடியாலஜி எல்லாம் பர்சனலா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அதாவது கொஞ்சம் சொதப்பாம பண்ணிருப்பாங்க ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்ற மாதிரி. அப்படி தன் கருத்து ஓவரா பேசினே இருக்காங்க, கருப்பாகும்ல. அதான் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், பட் ஒரு பெர்ஃபெக்டான ரைட்டிங்ஸ் அந்த வேர்ட் அந்த இதுல இருக்கும். அந்த மாதிரி படம் வந்து இந்த சப்ஜெக்ட்ல எடுத்தா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் பிரீத்தன். அதே கான்செப்ட்ல வந்து CJ7 ஒரு படம் இருக்கு, சைனீஸ் படம், ஃபீல் குட் படம் தான், சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இவங்க வந்து கொஞ்சம் ஓவரா கருத்து சொல்றாங்களோன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இது மக்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் ஓவரா பேசிட்டாங்க, ஒரு சப்ஜெக்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணுது, வேற எதுவும். ஓகே ஓகே. அதுவும் இல்லாம கார்பரேட் இல்ல லவ் அது இது அந்த ஒரு மாதிரி சீன்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகும் போது, லவ் பண்ணும்போது ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி தெரியல, செட் ஆகும் நம்மளுக்கு. புரியுது புரியுது, அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா இது வந்து இந்த அயலான் பார்க்கும்போது ஒரு ஞாபகம் வந்து வரும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வருதா தெரியல. இப்போ நம்மளுக்கு கொய் மில்கியான்ற படம் ஞாபகம் வரும் எனக்கு சம்டைம்ஸ். அயலான் வந்து அதோட லைட்டா அந்த ஐடியாவை திருடி போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஏலியன் வரும், பவர் கொடுக்கும், அது அந்த பவரோட பையன் தான் கிறிஸ், தெரியும் உங்களுக்கு கொய் மில்கியா படம் பாத்தீங்கன்னா. ஆமா. சோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ல மாவீரன் வந்து இப்போ செவிடாயிட்டாரு, உண்மையிலே செம்ம பவர்ஃபுல் ஆயிட்டாரு. அதுக்கு 2 வரலனாலும் அயலானுக்கு 2 வந்து வாய்ப்பு இருக்கா? வர சான்ஸ் இல்லதான் நினைக்கிறேன் பிரீத்தன், அவ்வளவுதான். வாய்ப்பு இல்ல, வராது கன்ஃபார்மா. ஓகே ஓகே, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அயலான் 2 வேணுமா மாவீரன் 2 வேணுமான்னு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே நான் சூப்பர் ஹீரோன்னு அவங்க அறிவிக்கல காசி, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் இவங்க அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க நினைக்கிறீங்க? எல்லாமே அப்படிதானே பிரீத்தன். இப்போ வீரன் கூட பாத்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ அறிவிச்சா இருக்காங்க அப்படின்னா சொல்லல, எங்கேயுமே ப்ரோமோட் பண்ணாங்களே. அப்படியா? ஓஹோ, அப்போ நல்ல விஷயம் தான் பிரீத்தன், அறிவிக்கிறேன்னா நல்லதுதான். அப்போ மாவீரன் வந்து சூப்பர் ஹீரோ படம் இல்லன்னு சொன்னீங்கன்னா நல்லதுதான். எனக்கு அந்த மாதிரி படம் தான் எனக்கு இப்போதைக்கு பிடிக்குது. ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பட் இந்த இல்ல சொல்லுங்க, இந்த ரைட்டிங் அப்படி இருக்கும் போது அவங்க அறிவிச்சிருக்கலாம். நான் அப்படி சொல்ல வரேன், அந்த காமிக்கெல்லாம் அவங்க காட்டுறதும் எல்லாமே நல்லா இருக்கும், நான் பார்த்து ரசிச்ச படம் அது. அவ்வளவுதான் பிரீதன். இப்போ சூப்பர் ஹீரோன்னு ஜென்ரலா சொல்லும் போது அது வந்து கிட்ஸ போக்கஸ் பண்ற மாதிரி போயிடுது. இப்போ மாவீரன் வந்து சின்ன பசங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல, ரொம்ப சின்ன பசங்க, ரொம்ப சின்ன பசங்க. சூப்பர் ஹீரோ இந்த டேம் தான் ப்ராப்ளமா இருக்குமோன்ற மாதிரி இப்போ சொல்ல வரீங்க. இப்போ ஆமா, அந்த டேம் யூஸ் பண்ணலனாலே சம்டைம் நம்ம பாக்குற தள்ளி வச்சு பார்க்காம கிட்ட அத ப்ளே பண்ணி பார்ப்போம், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வீவிங் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப சூப்பர் ஹீரோன்ற டேம் தான் ஒரு ப்ராப்ளம்ன்றீங்களா? ஆமா, இப்போ லோகான்றதே ஒரு வந்து ரொம்ப அடல்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்களான்னு எனக்கு டவுட் தான். அதுவே டீனேஜ்களுக்காக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம், அதுலயே வந்து சூப்பர் ஹீரோன்னு யூஸ் பண்ணல. சோ ஃபாரின்ல இருக்கிற மெச்சூரிட்டி வந்து இப்ப வயசானவங்க கூட சூப்பர் ஹீரோ படம் பாக்குற அளவுக்கு இந்தியன் ஆடியன்ஸ் வந்து மெச்சூர் ஆகலன்றீங்க. ஃபாரின் இப்போ நம்ம இப்போ அந்த சாஃப்டான சூப்பர் ஹீரோலாம் யாரும் பாக்குறது இல்ல பிரீத்தன். ரியாலிட்டியான கிரவுண்டடான சூப்பர் ஹீரோ தான் இப்போ ஃபாரின்லயும் என்ஜாய் பண்றாங்க. நீங்களே சொல்லுங்க, இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் மேலோட்டமா சாஃப்டான படம் எது நல்லா ஓடி இருக்குன்னு சொல்லுங்க, ஏதாவது ஞாபகம் இருக்கா? இது ரொம்ப நாள் முன்னாடி என்கேம் சொல்லலாம், ஹைப் ஏத்துனாங்க. நடுவுல ரீசெண்டா இந்த வருஷத்துல சொல்லணும்னா நம்ம பெருசா அதான் ப்ராஃபிட்டபிள் ஜஸ்ட் அவ்வளவுதான். சூப்பர்மேன்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் கொஞ்சம் மெச்சூரான ஆடியன்ஸ் பார்த்தா தான் என்ஜாய் பண்ணுவாங்க. இல்ல எல்லாமே நல்லாதான் பண்ணிருக்காருல்ல நம்ம, அதான் சூப்பர்மேன், ஃபேண்டாஸ்டிக் 4 எல்லாமே அதான் ப்ராஃபிட்டபிள் ஜஸ்ட் அவ்வளவுதான். பட் நம்ம நீங்க சொல்ற மாதிரி இப்போ பழைய படம் ஓடுற அளவுக்கு ஓடலன்னு நீங்க சொல்றீங்க. ஹைப், அதுக்கான ஹைப்போ எதுவுமே இருக்கிறது இல்ல, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்லன்னு சொல்ல வரீங்க. இப்ப ரொம்ப சாஃப்டா தான் தெரியல, அந்த ஒர்க் ஆக மாட்டேங்குது. காரணம் வந்து இந்த பாய்ஸ் இந்த மாதிரியான இதுல வந்ததுனாலயா? ஜென்வி அப்படி இல்லையா, நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே ஓரளவு டெவலப் ஆயிட்டாங்க. டெட்பூல் அதுக்கு முன்னாடி வந்துச்சு, உல்வரின் வந்து அதுக்கு முன்னாடி வந்துச்சு, பிளேட் எல்லாம் ஃபேவரட்னா அந்த மாதிரி இதுதான். அது சூப்பர் ஹீரோன்னு சொல்ல மாட்டாங்க, அது ஒரு ஜான்டர் அவ்வளவுதான். பட் நீங்க புரூட்டாலிட்டியை மட்டுமே மெச்சூர்னு சொல்ற மாதிரி இருக்கு கசி. அப்படி சொல்லி பிரீதன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மாவீரன்னு சொல்லாம எல்லாமே ஒரு என்ன சொல்றது, வெறித்தனமா அடிக்கிறது, சண்டை அதிகமா இருக்கும், அப்புறம் ரத்தம் தெரிக்கும், இதுதான் போக்கஸ்டா இருக்கும். இப்ப ஆக்ஷன் படத்துல அப்படி அது இல்லாம ஆக்ஷன் படம் எங்க பிரச்சனை இருக்கு? இல்ல இல்ல சொல்றவங்களுக்கு இப்ப நம்ம ஸ்பைடர்மேன், பேட்மேன், அயன்மேன் கொண்டாடினவங்க தானே. ஓ, நீங்க அப்படி சொல்றீங்க. நான் சொல்றது வந்து பிளேடு சூப்பர்னு ஒரு படம் இருக்கு, இப்போ ஜேம்ஸ் கனோட. நீங்க சொல்ற படம் இத போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கு, கதையோ மக்களுக்கு தேவை அதையும் தாண்டி ஆக்ஷன் எல்லாமே ஓவர் டூவா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் கேக்குறேன், அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ரத்தம் தெரிச்சு
அது வந்து பிராக்டிக்கல் இல்லாட்டின்னு எப்படி சொல்றீங்க? அது கிரவுண்டட்னு ரத்தம் தெரிக்கிறதுலாம் ஏன்னா அடிச்சா அந்த மாதிரி தானே ஆகும், ரத்தம் தெரிக்கணும்ல. அப்படி சொல்ல முடியாது காசி. நார்மலான ஃபைட்ன்றது பாக்கணும்னா நீங்க கொரியன் சினிமால இருக்கும் பாத்திருப்பீங்க. ரொம்ப ரத்தமும் வராது, பறக்கவும் மாட்டாங்க, அந்த மாதிரி. அப்புறம் அதுதான் கிரவுண்டடா இருக்கும் நீங்க சொல்றது. ஆமா, நான் சொல்ற படத்துல வந்து அந்த மாதிரி படம்லாம் ரத்தம் வரும் காசி. பிளேட்ல புரியல, ரத்தத்தை அப்படியே தெளிச்சு தெளிச்சு வைப்பாங்க, ஊத்துவாங்க. அதான் கேட்டேன். பிளேடு வந்து ஆம்பையர் பிரீத்தன், மனுஷன்ல பிரீத்தன், அந்த ஆள் அப்படிதான் வரும். அவங்கிட்ட போயிட்டு மனுஷன் மாதிரி பறக்க கூடாதுன்னா அது நம்ம கான்செப்ட் மிஸ் ஆகுது. பாத்தீங்கன்னா ரத்தம், அசிங்கமா பேசுறது, சில டைம்ஸ் அந்த இது யூஸ் பண்றது, இந்த மாதிரி சொல்றேன். இப்ப ஏன்னா மெச்சூரிட்டின்ற பேர்ல இப்போ பேட் வேர்ட் யூஸ் பண்ணோம், அந்த மாதிரி கொண்டு வராங்க. ஆமா, அதெல்லாம் மெச்சூரிட்டியா எனக்கு தெரியல, அப்படி சொல்ல வரேன். தெரியல, அது இல்லாம பார்த்தா உப்பு சப்பு இல்லாம இருக்கே. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டினா எது நம்ம நார்மலா சரியான ரூட்ல நம்ம இப்ப எக்ஸாம்பிள்னா பழைய படம் எம்ஜிஆர் படம் எல்லாம் நம்ம சொல்லலாம். அது வந்து மெச்சூரிட்டியா இருக்கும். அதாவது என்ன டெலிவரி பண்ணணும், எப்படி பண்ணணும், பிளான் பண்ணிருப்பாங்க. இப்போ நீங்க காட்டுற ஹீரோஸ் எல்லாம் மெச்சூரிட்டி இல்லாம என்ன பண்ணாலும் பாக்குறாங்கன்றதுக்காக அவங்க தப்பான விஷயத்தையும் ஓப்பனா பண்றாங்க. அப்படி இல்ல, படங்கள்ல காட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ பிளேட்ல வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மாறுது பசங்களுக்கு. இல்ல நீங்க சொல்றதுலாம் ஓகே தான். சூப்பர் ஹீரோ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. சோ அதனால அந்த கேரக்டர்ஸ் அந்த மாதிரி டிசைன் பண்ண வந்து யோசிச்சு பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அதனாலதான் ஆர் ரேட்டட்னு தனியா வைக்கிறாங்க. அந்த கான்செப்ட், அந்த இதுதான், அந்த பாயிண்ட் தான் பேச வந்தேன். என்ன மேட்டர்னா, இப்போ பிளேட்ல வந்து அசிங்கமா பேசுறாங்கன்னா அதை வந்து குளோரிஃபை பண்ண மாட்டாங்க. எப்படி சொல்றேன்னா, இப்போ அந்த ஹீரோ வந்து எல்லாரையும் பார்த்து அசிங்கமா கேட்டுக்க மாட்டாரு. மத்தவங்கன்னா அந்த ஹீரோ வரும்போது பயந்து அசிங்கமா கேட்பாங்க, இந்த கொள்ளவரியாடா அசிங்கமா கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அதை வந்து குளோரிஃபை பண்ண மாட்டாங்க. நம்ம ஊர்ல நம்ம ஹீரோவை பார்த்து அசிங்கமா கேட்டா என்ன ஆகும்? புரியுதா? அதான் அதனால வந்து அதை வந்து குளோரிஃபை பண்ற மாதிரி எனக்கு தெரியல, ஃபீல் ஆகல பெருசா. இப்ப அசிங்கமா பேர் வந்து கெத்து அந்த மாதிரி எல்லாம் தெரியல எனக்கு அந்த படத்துல. நம்ம ஊர்ல அந்த மாதிரி பண்றாங்க, ஹீரோ வந்து அசிங்கமா பேசுறாரு அப்படிலாம் கொண்டாடுறாங்க. அது மாதிரி தப்பு. இல்ல நம்ம ஊர்ல ஹீரோ அசிங்கமா பேசிட்டா பாடுறா என் தலைவன் மாசா பேசிட்டான்ற மாதிரி ஒரு ஃபீல் காட்டுறாங்களா, அது வந்து அந்த படத்துல இருக்க மாட்டுது, வேற எதுவும் இல்ல. ஏன் சொல்றேன்னா காசி, இன்னொரு விஷயம், நம்ம இந்தியன் சூப்பர் ஹீரோஸ் வரும்போது என்ன மிஸ் பண்றோம்ன்றதெல்லாம் பேசியாச்சு. பட் நல்ல விஷயங்கள்னா கருத்துக்கள் வந்து ஒரு அளவுக்கு ஆழமா பதிக்கப்படுது. அது கொஞ்சம் நல்ல பாராட்டத்தக்க விஷயம். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்குமே, ஏன்னா நான் வளர்ந்த வரைக்கும் பென்டன் இந்த மாதிரி ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் பார்க்கும்போது சயின்டிபிக் டேர்ம்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பட் தமிழ் சினிமால இப்போ 24 ஒரு படத்துல எடுத்துட்டு வந்திருப்பாங்க நிறைய சயின்டிபிக் டேர்ம்ஸோட. நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு பெஸ்ட் ஒன் ஆஃப் த பிலிம். ஆனா அத ஒரு சூப்பர் ஹீரோ பிலிமா கன்சிடர் பண்றது இல்ல இப்ப யாரும். 24 பெஸ்ட் பிலிமா? ஆமா காசி, ஆமா பிரீத்தன், வேற லெவல் பிலிம் அது. இப்போ சாதாரண வாட்ச் மெக்கானிக்கா இருப்பாரு, அந்த எப்படி அந்த அவரோட அப்பா சயின்டிஸ்டுக்கே வந்து ஒரு டே தான் முன்னாடி போகணும் பின்னாடி போகணுன்ற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. இவர் வாட்ச் மெக்கானிக் என்ன பண்ணுவாரு, சூட்கேஸ்ல அந்த பின்கோடு போனவரை அதை அப்படியே கழட்டி செட் பண்றாரு. எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது, செட் பண்ணிட்டு மியூசியங்கள் மீட்ஸ் வந்து முன்னாடி போகும் பின்னாடி போகுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட். வேற லெவல் கான்செப்ட் பிரீத்தன், அவரால் மட்டும் தான் பண்ண முடியாது. ஆமா காசி, நம்ம அந்த கான்செப்ட் வைஸ் ஓகே, கதையா பாருங்க. நீங்க எல்லா விஷயத்தையுமே கவர் பண்ணிருப்பாங்க. நல்ல ஒரு பயங்கரமான சயின்டிபிக்ஸ வந்து ரொம்ப நாள் இது வரைக்கும் தமிழ் சினிமால யாருமே காட்டுறதுக்கு பயந்துட்டு இருந்த விஷயத்த சூப்பரா காட்டியிருப்பாங்க. ஏன்னா இன்டர்நெட் நாளையில வந்து சாஃப்டா நீங்க சொன்ன மாதிரி ஹேண்டில் பண்ணத இது கொஞ்சம் ரஃபா ஹாலிவுட் ஸ்டைல ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. ஆனா அதை சூப்பர் ஹீரோ பிலிம் நம்ம எடுக்கிறது இல்ல. அந்த மாதிரி உள்ள போன நிறைய படங்கள் இருக்கு. சோ ஆனா இவங்க வந்து சூப்பர் ஹீரோன்னு குளோரிஃபை பண்ணும் போது சில மிஸ்டேக்ஸ் வருது இல்லையா, அதுதான் நான் சொல்ல வர்றது. சோ அந்த மாதிரி இருக்க கூடாது. நீங்க சொன்ன மாதிரி ரூத்தலா ப்ரூட்டல் கொஞ்சம் குறையுது இதெல்லாம் சொல்ற போது, அப்போ நீங்க சொன்ன அந்த லோக்காவோட ஒரு சீன் நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி எல்லா படங்களையும் நம்ம கவர் பண்ணணும்னு நினைக்க ஆரம்பிச்சோம்னா கிட்டத்தட்ட பாய்ஸோட இதுதான் அப்ப ரெப்ளிக் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. சோ ஒரு மார்வல் சினிமா, டிசி அந்த மாதிரியான விஷயம் அப்போ மிஸ் ஆகுது இல்லையா இங்க. அப்படி யாரும் சொல்லல பிரீத்தன், அதுதான் நீங்க மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி புரூட்டாலிட்டி இருந்தாதான் நல்ல படம்னு யாருமே சொல்லல. இப்ப மாவீரன் தான் நான் பெஸ்ட் இந்தியன் மூவிஸ்ல பெஸ்ட் சூப்பர் ஹீரோ படம் மாவீரன் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதுல வந்து புரூட்டாலிட்டி இருக்கா, ரத்தம் தெரியுதா? இல்ல. ஓகேவா? அதனால அது வந்து மெயின் கோர் கிடையாது. ஓகே ஓகே, அதுதான் சிம்பிளான கான்செப்ட் தான். அதான் நீங்க சொன்னது அந்த அது வேலிடான பாயிண்ட் ஒத்துக்கிறேன். ஏன்னா மாவீரன் ஓகே பெஸ்ட். இப்போ நீங்க சொன்ன இன்னொரு விஷயத்தையும் நான் கேக்குறேன், சூப்பர் ஹீரோ படம்னாலே குழந்தைங்க படம் தான் நீங்க நினைக்கிறீங்க இன்னமும்? ஏன்னா நாம அந்த காலத்துல இருந்து பார்க்கும் போதே குழந்தைங்களா இருந்த போது நல்ல நல்ல கண்டென்ட்ட குவாலிட்டியா சயின்டிபிக்காவும்
அதே சமயம் நல்ல கருத்துக்கள், குட் திங்ஸ் எல்லாத்தையுமே, நல்ல ஹேபிட்ஸ், இது எல்லாத்தையுமே சொல்லித்தர படங்களாவும் வித் சயின்ஸோட பாத்துட்டு இருந்தோம். அனிமேஷனும் சரி எல்லாமே. பட் இப்போ இருக்கிறது வந்து ஒரு டாக்ஸிக்கா, ரொம்ப சைல்டிஷா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சோ பழைய சூப்பர் ஹீரோஸ் படங்களை இப்ப பார்த்தாலுமே நம்மளுக்கு பிடிக்குது. ஆனா இப்ப இருக்கிற சூப்பர் ஹீரோ படம் தான் ரொம்ப சைல்டிஷா இருக்குன்னு அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். அப்படி பார்க்கும்போது சூப்பர் ஹீரோ படம்னாலே சைல்டிஷ் இல்ல, சோ எல்லாருமே பார்க்கக்கூடியதுதான் அப்படின்னு நான் கிளைம் பண்றேன். அது வந்து நான் எதுவும் சொல்றதுக்கு, நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ ஹனுமேன் வந்து சூப்பர் ஹீரோ படமா, அது வந்து சில்ட்ரன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ஏன் எடுக்கிறாங்கன்னு சொல்றேன்னா, ஒரு சீன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. கிளைமேக்ஸ்ல வந்து அந்த வில்ல வந்து இதுல போவாரா, ஹெலிகாப்டர்ல போவாரா, அப்போ வந்து அந்த சூப்பர் ஹீரோ அந்த ஹீரோ வந்து அந்த கீழே இருப்பாரு, சேஸ் பண்ணி மேல வந்து அந்த ஹெலிகாப்டர் கிட்ட போய் சண்டை போடணும், அதுதான் சீனு. இப்போ நம்மளுக்கு அடல்ட்டா எப்படி எதிர்பார்ப்போம்னா, அந்த சூப்பர் ஹீரோ எப்படி ஏறுறான், எப்படி அங்க போறான், அதெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனா குழந்தைகளை அதெல்லாம் தேவையில்ல, போய் அடிக்க போறான் அவ்வளவுதான். அதேதான் அதுல வந்து ஸ்கிரீன்ல காமிச்சிருக்காங்க. எப்படி மேல ஏறுறான், எதை பிடிச்சி ஏறுறான், அதெல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா மேல இருந்து குதிப்பாரு, பட்டுன்னு ஹெலிகாப்டர் அடிச்சாரு, அவன் முடிஞ்சிச்சு. அது வந்து நம்மளுக்கு எனக்கு என்ஜாய் பண்ற மாதிரி இல்ல. ஒருவேளை சின்ன பசங்களை பார்த்தா என்ஜாய் பண்ணலாம், அதுதான் நான் சொல்றேன். அந்த சீன்ல வந்து இப்போ சூப்பர் ஹீரோ பவர் அதிகமா இருக்கிற ஒரு சூப்பர்மேன் வந்து ஏறிட்டு இருக்க மாட்டாருல்ல, அப்படி யோசிக்கலாம். சரி, இல்ல கேக்குறேன், ஒரு பேட்மேன்னா ஏறிட்டு இருப்பாரு, சூப்பர்மேன் வந்து அடிச்சு உடைச்சிருவாருல்ல. ஓகே, அது காட்டணும்ல. அதான் அனுமனோட சக்தி கொடுத்திருக்காங்கல்ல இவருக்கு. தெரியல, அது வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அந்த மாதிரி நிறைய சீன் இருக்காது. அதான் நான் அந்த மாதிரி நினைக்கிறேன். அதனால ஒரு விஷயத்த ஈஸியா பண்ணிட்டா அது சைல்டிஷா அப்படின்னு கிடையாது, நான் அப்படி சொல்ல வரேன். நீங்க ஒரு அப்படி நினைக்கிறீங்க. அந்த சீனை வந்து காமிச்ச விதம் வந்து அந்த மாதிரி இருக்கு. போறாங்க, ஹெலிகாப்டர்ல ஏறினாங்க, வந்தாரு, அடிச்சிட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அதுல ஒரு இன்டென்ஸ் எதுவுமே இல்லன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, பிளான்டா ஃபீல் ஆச்சு எனக்கு, வேற எதுவும் இல்ல. ஏன்னா எனக்கு என்னன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்க மேன் ஆஃப் ஸ்டீல் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பாக்குற சூப்பர் ஹீரோ படத்தோட வீவிங் வந்து வேற மாதிரி மாறிடுச்சோன்னு எனக்கு தோணுது. காசு எப்படி சொல்றீங்க? ஏன்னா சூப்பர்மேனே நம்ம அந்த மாதிரி பார்த்தது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிச்சு. சோ நீங்க அதுக்கப்புறமா அந்த மாதிரியான ஒரு ஜேனர் எதிர்பார்க்கறீங்களோ அதிகமா சூப்பர் ஹீரோஸ் கிட்ட? இல்ல, அப்படிலாம் இல்ல. அப்படி இல்ல. ஓகே, ஓவராலா இந்தியன் சூப்பர் ஹீரோஸ்னு வரும்போது சொதப்பல்கள் எல்லாமே இருக்கு நிறையவே. இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி. அவங்க எமோஷனல் வேல்யூ குறைச்சிக்கிட்டு நல்ல கண்டென்ட், அதுக்கப்புறம் வில்லனோட ரைட்டிங்ல போக்கஸ் பண்றது, அப்புறம் வேர்ல்டு பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு டீசென்டா பண்ணி ஹீரோவோட மாஸ் வேல்யூ எல்லாம் குறைச்சி எடுத்தாங்கன்னா நல்லாவே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி தோணுதுன்னா, அந்த பேப்பர்ல இருக்கிற பாயிண்ட்ஸை போக்கஸ் பண்ணாம அந்த கேரக்டர் போக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும். இப்போ எப்படின்னா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி வீரன் ஐலாண்ட்லனா வில்லன் யாருன்னு கேட்டா நீங்க யார சொல்லுவீங்க? அந்த கார்பரேட்ல அதுதான் அந்த மாதிரி போக்கஸ். இப்ப அதுல என்ன நடக்குதுன்னா, கார்பரேட்னாலே கெட்டது, கார்பரேட் இல்லனா கார்பரேட் இருந்தாலே கெட்டவன், அந்த மாதிரி இல்லாம அந்த கார்பரேட்ல இருக்கிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் ஏன் வில்லனா இருக்கு அந்த மாதிரி போக்கஸ் பண்ணி காமிச்சா, இப்போ வந்து அரசியல்வாதி தான் எல்லாருமே வில்லன்னு சொல்லிட்டு போயிடலாம் மாவீரன்ல. பட் அப்படி பண்ணல. அரசியல்வாதியில அந்த குறிப்பிட்ட ஒரு ஆளு அவன் வில்ல, அந்த கேரக்டர். இப்போ நீங்க மாவீரன்ல வில்ல யாருன்னா அரசியல்வாதின்னு சொல்லுவீங்களா? இல்ல புரியுது. ஜெனரலான டேம் இல்லாம ஒரு எம்எல்ஏப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் இது இருக்கு. இல்ல தெரியும், அந்த மிஸ்கினோட மூஞ்சி உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆமா, இப்ப வீரன்னா ஜெனரலா யாரோ ஒரு கார்பரேட் இல்லைன்னா எவனே தெரியல வில்லனா கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. மாவீரன்ல அந்த கேரக்டர் மூஞ்சி ஞாபகம் வருதுல, அவன் பண்ணதெல்லாம் அவன் ஃப்ரெண்டையே காலி பண்ணுவான், அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதுல. அதெல்லாம் வந்துச்சுன்னா ஓகே, எனக்கு அந்த மாதிரி வில்லன் ஓகே. சும்மா ஏதோ பேப்பர்ல கார்பரேட் இல்லன்னு எழுதி விட்டா செட் ஆகல நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பணம் இருக்கு, கொஞ்சம் சூட் இருக்கு, இல்ல அறிவு இருக்கு, இப்படியேதான் டெக்னாலஜி சுத்தி சொல்றேன், இதேதான் வச்சு அரைக்கிறாங்க. ஆமா ஆமா, சுத்தி சுத்தி. அதாவது எனக்கு என்ன, ஓகே சூப்பர் ஹீரோ வேல்ட வச்சு இப்போ மின்னல் முரளில வில்லன் வந்து எனக்கு ஒரு பயங்கரமா, அதாவது தேனோஸ் வாஸ் ரைட்ன்ற மாதிரி ஒரு பக்கம் நல்லவனா இருந்து கெட்டவனா, அதெல்லாம் தாண்டி அவனோட என்ன சொல்றது கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கும்னா, வில்லன் ஆயிட்டோம் அப்புறம் அவன் ஃபீல் பண்ற மாதிரியே காட்ட மாட்டாங்க, அவ்வளவுதான். சோ வில்லன் ஆனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது, அது நல்லா இருந்துச்சு எனக்கு. திரும்ப திருந்துரும் அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு பக்காவா பண்ணிருந்தாங்க. அதுவும் ஒரு நல்ல ரைட்டிங் தான். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க வில்லன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே கட்டவனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அப்படி இருக்க முடியாது இல்லையா. சில பேர் கேரக்டர்ஸ் வந்து இப்போ நம்ம மார்வல் டிசில கூட பாத்துருப்போம், சில கேரக்டர்ஸ் வந்து சூழ்நிலைக்காரமா வில்லனா மாறுற மாதிரியான. சோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எனக்கு பிடிக்கும் பர்சனலா. ஓகே. சோ எனக்கு என்னோட நீங்க சொன்ன மாதிரி மாவீரன்னா எனக்கு வந்து மின்னல் முரளி வில்லன். ஓகே. அதே மாதிரி சூப்பர் ஹீரோவா எதை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா மாவீரன் தான் சொல்லுவீங்களா? கன்ஃபார்மா.
எனக்கு ஓகே. மின்னல் முரளியில வந்து பெருசா கனெக்ட் வேற மின்னல் முரளி இல்ல, வேற எந்த சூப்பர் ஹீரோ படமும் எனக்கு கனெக்ட் ஆகல. இந்தியன் சூப்பர் ஹீரோஸா சொல்லணும். பட படம்னு கேட்டா மாவீரன் மட்டும் தான். ஏன்னா முகமுடி உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல, அதனால அதை அழிச்சிருங்க கோட்டை. ஆமா, முகமூடி வந்து ஆமா அதெல்லாம் பெருசா இருந்தது, அதான் வித்தியாசமா இருந்தது, அவ்வளவுதான். பிடிச்ச படம்னு கேட்டா மாவீரன் தான். வேற இந்த மாதிரி சீரீஸ்ல ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா காசி? ஹீரோ அந்த மாதிரி சீரீஸ் ஏதாவது அதெல்லாம் உங்களுக்கு மொக்கதானா பிடிக்கும்? இந்தியன் வச்சுக்கீங்களா? இந்தியன் சூப்பர் ஹீரோஸ். இந்தியன் மேக்கிங் அந்த ஹீரோன்னு மோதிரத்தை போட்டுட்டு காமெடி பண்ணுவார்ல ஹீரோன்னு. மோதிரத்தை போட்டுட்டா ஜூனியர் ஜியா? ஹீரோன்னு ஒருத்தங்க நீங்க பார்த்ததே இல்ல போல இருக்கு காசி. ஹீரோ பாத்துருக்கேன். பக்தி ஹே பக்தி ஹே சக்தி ஹே மாத்தி சொல்லிட்டேன். இல்ல அதுலயுமே இந்த மிஸ்டேக் தான் பண்ணிருப்பாங்க. என்னன்னா எமோஷனலா அது என்னன்னா தெய்வீகம் அப்படி கடவுள் பேரை சொல்லிட்டாலே எல்லாரும் கை தட்டணும் ரசிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் தப்புன்னு சொல்ல வரேன் காசி. இந்த மாதிரியான பிலிம்ஸ் ரைட்டிங்ஸ்ல வந்து நம்ம டெடிகேட்டடா எந்தூசியமா எழுதணும். அதாவது எப்படின்னா நான் எதிர்பார்க்கறது கடவுள் பேர் யூஸ் பண்ணாலுமே அது எப்படி ஒர்க் ஆகுது எக்ஸ்பிளைன் அதுதான் ஒரு கான்செப்ட் கோரா இருக்கணுமே தவிர அந்த லோரை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா சாமின்னா அவ்வளவுதான் என்ன வேணா பண்ணுவாரு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாக்குறதுக்கு வந்து சலிப்பா இருக்கு. அப்படி இல்ல, ரொம்ப சேஃபான ஒரு பிளே தான், ரொம்ப சேஃபான பிளே. எப்படின்னா இப்ப நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணீங்கன்னா என்ன நீங்க கடவுளே கிரிட்டிசைஸ் பண்ணியான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதிரியாக திரும்பும், அதனால நம்மளும் கம்முன்னு தருவோம். புரியுதா? இல்ல புரியுது. பட் ஆனா அது சூப்பர் ஹீரோன்னு அப்புறம் ஏன் சொல்றீங்க? சாமி படம்னு சொல்லணும் இல்லையா? அதான் நான் கேக்குறேன். அந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட். அப்படி பார்த்தா சக்திமான் பிடிக்கும் பிரீத்தன், அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்தியன் சூப்பர் ஹீரோ நடுவுல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, சக்திமான்ல வந்து இந்த மாதிரியான பிளே இருக்காது, ஏதாவது எமோஷனல் வேல்யூலாம் இருக்காது உங்களுக்கு. அதுலயும் பவர் அப்கிரேட் ஆகணும்னா அவர் போய் தியானம் பண்ணிட்டு உட்காந்து இருப்பாரு. பட் ஓவராலா நல்லா இருக்கும். அதுல இருக்க பிராக்டிகலா இருக்கும் காசி. இப்போ ஒரு கடவுளை வேணும்னா ஒரு சக்தி வரும்னா ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அது வந்து நீங்க சொல்லணும்ல, இதனால இந்த சாமியை இதனால பண்ணி இப்படி பண்ணணும், அவ்வளவுதான் நம்ம எதிர்பார்க்கறது. ஓகே, சும்மா கடவுளை நம்பின உடனே எல்லா சக்தி குடுத்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. மிஸ்டேக் சொல்றேன். இதுல சக்திமான்ல நீங்க சொன்ன மாதிரி அவர் கஷ்டப்படுவாரு அந்த பவருக்கு, பாத்துருப்பீங்க. ஆமா, சோ அது நல்லா இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும். வில்லனும் புதுசு புதுசா பிளான் பண்ணுவாரு பிரீத்தன். வில்ல வேற லெவல், பவர் எதுவுமே இருக்காது, சயின்டிஸ்ட் தான். பட் யோசிக்கிறது வேற மாதிரி யோசிப்பா போல வில்ல. இல்ல காசி, சயின்டிஸ்ட் வில்லனும் தாண்டி இன்னொரு வில்லன் பாருங்க நீங்க, அந்த மந்திரவாதி வில்லன் பயங்கரமான ஆளு. அப்படியா? எனக்கு சயின்டிஸ்ட் வில்ல தான் பிரீத்தன் ஞாபகம் இருக்கு. ஆத்திரம் நாள் நினைக்கிறேன். மந்திரவாதி வில்லன் தாங்க மெயின், ஒரு இருக்கிறதுலே மெயின். அவர் தான் அழிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாரு, இருள் சக்தி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வர வைக்கணும் இருள்னு. ஓகே, அப்துல் கலாம் அரசியல் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த சயின்டிஸ்ட் வேற லெவல்ல இருப்பாரா? மைண்ட்ல நல்லா ஞாபகம் இருக்கு. ஓகே ஓகே, இந்த வில்ல ஞாபகம் இல்ல. சோ இந்த மாதிரி நம்ம ஓவராலா சூப்பர் ஹீரோஸ் வந்து நம்ம இப்ப பென்டன்ல இந்தியன் சூப்பர் ஹீரோ இல்ல, இந்தியால ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவே உருவாக்கல. இல்ல உருவாக்கிடுவாங்க அப்படிதான். ரோல் நம்பர் 21, அப்புறம் கொஞ்சம் சோட்டா பீம். ஐயோ நான் அமைதியா இருக்குன்னு நினைக்கிறேன், வேணான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இன்னொரு வீடியோல போட்டு செய்யலாம். அதாவது இது லைவ் ஆக்ஷனை பத்தி போயிட்டு இருக்கோம், அனிமேஷனுக்கு தனியா வரும் காட்சி. சரி ஓகே, நீங்க சொன்னா ஓகேதான். ஏன்னா அது வந்து ரொம்ப கலாயானது. ஏன்னா இதுல கூட கலாய்க்கிற டைம் கொஞ்சம் கம்மி, அதுல அதிகமாவே இருக்கு. சோ அந்த மாதிரி இவங்க ஜென்ரலா அந்த ரிலீஜியஸ் பத்தி பேசுறது, இந்த மாதிரி கான்செப்ட வந்து பிராக்டிகலா லாஜிக்கலா கொண்டு போனா நல்லா இருக்கும், அவ்வளவுதான் நம்ம எதிர்பார்க்கறது. ஏன்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், ரீசெண்டா காந்தாராவே சூப்பர் ஹீரோ படம் மாதிரி போயிட்டு இருக்கு. அதுல அதான் சொல்றேன், கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் எடுத்துட்டு வராங்க, புஷ் பண்றாங்க. நீங்க அவ்வளோ ஜெனரஸா பாத்தீங்கன்னா, அவ்வளவு டிப்ளமேட்டிக்கா பாத்தீங்கன்னா எல்லா படமுமே இந்தியன் மசாலா படம் எல்லாமே சூப்பர் ஹீரோ படம் தான். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அதான் இல்ல, அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், சூப்பர் ஹீரோ படம் இந்தியால தனியா எடுக்க தேவையில்லைன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அதனால அந்த அளவுக்கு நம்ம போக தேவையில்ல. இல்ல பட் ஃபேண்டசிலே சூப்பர் ஹீரோன்றது கம்பைன் ஆகாது அப்படி. ஓகே, அதனால நம்ம இப்போதைக்கு சும்மா ஷார்ட்டா மிச்சிக்கலாம். அதனால அவ்வளோ வைடா ஜென்ரலான ஆக்ஷன் படம் பத்தி எல்லாம் பேச தேவையில்ல. அதனால அதுக்கான ஃபேன்ஸ் அப்புறம் கொந்தளிச்சிருவாங்க, பாலகிருஷ்ணா ஃபேன்ஸ் நம்ம அடிக்க வந்துருவாங்க. சோ நம்ம ஏன்னா அக்காண்டா 2ல சூப்பர் ஹீரோ ஆயிட்டாரு, சோ அமைதியா இருக்கணும். லாதிக்கெல்லாம் பெருசா அவ்வளவுதான் பிரீத்தன், அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. என்ஜாய் பண்றதுக்கு லாதிக்கெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. புரியுது காசி. சோ அந்த மாதிரி நம்ம ஓவராலா நம்ம எதிர்பார்க்கறது இந்தியன் சூப்பர் ஹீரோஸ் இதுதான் காசி. இப்போ இதை தாண்டி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிச்சு நீங்க சொன்ன மாதிரி. பட்
நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இல்ல பிரீதன், இன்ட்ரெஸ்ட் கொஞ்ச நாள் ஆகுனா இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. கான்செப்ட்ல உங்களுக்கு இப்போ சொல்லுங்க. கசி, நீங்க சூப்பர் ஹீரோ மூவிஸ் ஜென்ரலா இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொன்னாலுமே, பட் உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இப்போ நீங்க பார்த்து ரசிச்ச படங்கள், இப்போ சூப்பர் ஹீரோ மாதிரி எந்திரன் சொல்லலாம் இல்லையா, டெர்மினேட்டரோட இது. ஆனா அது சூப்பர் ஹீரோவா புஷ் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே சில சீன் இருக்கும் உங்களை காப்பாத்துறது இந்த மாதிரி. பட் அதுக்கப்புறம் கதை வந்து அதுக்கேத்த கதையா அமையாம அது ஒரு லவ் பிலிமா மாறி அப்படியே போயிட்டு செகண்ட் பார்ட்லயும் சூப்பர் ஹீரோவா ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் படம் சொதப்பினதுக்கு அப்புறம் அது ஃபியூச்சர் அதுக்கு இல்லாம போயிடுச்சு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி டெக்னிக்கல் சூப்பர் ஹீரோஸ், இப்போ பேட்மேன் அயன்மேன் மாதிரியான சூப்பர் ஹீரோஸ் மட்டும் ஏன் ட்ரை பண்ணாம ஒரு எபிலிட்டி பவர் பறக்கிறது, இந்த சக்திகளை பேஸ் பண்ணி தான் இந்தியன் சினிமால ட்ரை பண்றாங்க. அதுவும் எனக்கு ஏன்னு தெரியல காசு. அதுக்கப்புறம் நீங்க பாத்திருப்பீங்க டேர் டெவில், இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். நீங்க இப்ப மாவீரன் மட்டும்தான் நீங்க சொல்ற அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு பெரிய பவர் இல்லாம ஒரு நார்மல் அடிச்சா செத்துருவான், பட் அவன் எப்படி ஒரு சூப்பர் ஹீரோவா வரும், அந்த மாதிரியான கான்செப்ட் ட்ரை பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. பட் அது நல்ல கான்செப்ட் தான். இப்பதான் கேரளால வந்துட்டு இருக்கு, மலையாளத்துல பாப்போம். லோக்கல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ஓரளவு செட் ஆகுது, பாப்போம். ஓகே, லோக்கா வந்து அந்த பேஸ்ல வர்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஆனா அதுல சாத்தான், மைக்கேல் இந்த மாதிரி சில ஓவர் பவர் கேரக்டர் வருதோன்னு தோணுது காசி. மேஜிக் மந்திரம்ன்றான், கடவுள்ன்றான். ஓகே ஓகே, ஆமா. இன்னொன்னு எனக்கு ஒரு டவுட் காசி, அதை நம்ம பேசணும். வேம்பயர் அப்புறம் நிஞ்சா, இந்த ரெண்டுமே எப்படி அவங்களோட ஃபோக்லோரா இருந்துருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நிஞ்சா எங்க பிரீதன் இருக்கு? வேம்பயர் இது பேர் என்ன? துல்கர் சல்மான் நிஞ்சா தான் அட்டாக் பண்ணுவாரு, அந்த சுரிக்கன் எல்லாம் யூஸ் பண்ணுவாரு, பாத்துருப்பீங்க. இல்ல பிரீதன், அவரோட இது எனக்கு தெரிஞ்சு வேற உல்ஃபா இருக்க வாய்ப்பு இருக்கு பிரீதன், நிஞ்சாவா இருக்க வாய்ப்பு இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல, அந்த ஃபைட் மெத்தட் சொல்றேன். இப்ப வேம்பயர்ன்றது ஃபாரின் மாதிரி, லோக்கா அந்த சந்திரா நீலி பொண்ணு, அது எக்ஸின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்து ஓகே சமாளிச்சுட்டாங்க, நம்புற மாதிரி இருந்துச்சு. பட் துல்கர் சல்மான் வந்து நிஞ்சா மாதிரியே தெரியறாரு. சோ அதை எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. அது சொன்ன உங்களுக்கு இது எப்படி அந்த லோர்ல போவோம். இன்னொன்னு வேற ஃபுல்ஃபா அவங்க லோரும் கிடையாது, அது ஃப்ளோக் லோர்லயே கிடையாது கேரளால, அது வெஸ்டர்ன் பியூர்லி. இதுதான் இருக்கே பிரீதன். இது என்னது அம்புலி இருக்கே, வேற வெல்ஃபா விடுங்க, அம்புலி இருக்குல்ல. ஓகே சொல்றேன், எப்படி போகுது தெரியல. பட் ஓரளவுக்கு பெஸ்டா இருக்குன்னு சொன்னாலும் ஒரு விஷயத்த மறந்துட்டோம் காசி. நீங்க நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரு யூனிவர்ஸ், அது சூப்பர் ஹீரோவா எப்படி காசி இந்த ஸ்திரீன்னு சொல்லிட்டு சுத்துறாங்க? ஆமா, அதெல்லாம் சூப்பர் ஹீரோல வருமா? அது அதான் அரண்மனை, இது முனி மாதிரி பிரீதன், அது முனி யூனிவர்ஸ் மாதிரி. இந்த காஞ்சனா அரண்மனை அந்த மாதிரியா? அதாவது எப்படி சொல்றதுன்னா காமெடியா, பட் கான்செப்ட் வந்து கொஞ்சம், ஏன்னா வில்லனுக்கு வந்து முனியில பவர் இருக்காது, இதுல வில்லனுக்கும் பவர் இருக்கும், ஃபோக்லோர் வில்லனுக்கும் இருக்கும். ஓகே ஓகே, சோ அந்த கான்செப்ட் பேய பேஸ் பண்ணிக்கல, செத்து போன ஆய் வந்து படியாவன மாதிரி இல்ல, வேற ஒரு ஜந்து. அது வந்து இதுல எல்லாமே இருக்கு பிரீதன், வேற ஒரு வேம்பயர். ஓகே, பட் அது சூப்பர் ஹீரோ ஜானர்ல வராதுன்றீங்க, மிஸ்டிக்கல் கிரியேச்சர்ஸ் இந்த மாதிரி போயிடுவாங்க. அதான் இப்ப ரிசெக்ஷன்ஸ் இருக்குல்ல, மார்வல்ல தனியா ஒரு குரூப் அந்த மாதிரி, இப்போ பிளேடு, அந்த ஓகே ஓகே கோஸ்ட் ரைடர், அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு ஹாரர், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல போகும். காந்தாரா இதுலதான் ஜாயின் ஆகும்னு நினைக்கிறேன் காசு. காந்தாரா வந்து சாமி படம், அது சூப்பர் ஹீரோ படம் தான் இல்ல. அப்படியா? ஓகே 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 காசி, ஓகே, ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் ஜனங்களுக்கு. பட் சோ நீங்க எப்படி இந்தியன் சினிமா கரெக்டா தான் போதா, ப்ராப்பரா ஹேண்டில் பண்றாங்களா சூப்பர் ஹீரோஸ, இல்ல என்னென்ன மிஸ்டேக் இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ஏதாவது ஒரு படம் எடுத்து, சப்போஸ் நாங்க இப்ப பேசுனதுலயே ஒரு படத்துல இந்த மிஸ்டேக் எல்லாம் நாங்க சொல்லிருப்போம், அது இல்லாம அந்த படம் எப்படி இருக்கும், அந்த படத்தை எப்படி சரியா எடுத்திருக்கலாம்னு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த படத்தை நாங்க ரீரைட் பண்ண மாதிரி ஒரு புது ஸ்கிரீன் பிளே எங்க ஐடியாலஜில சொல்றோம். என்ன காசி? சொல்லிடலாம் அப்படிதான். அதே மாதிரி இவ்வளவு நேரம் இந்த டிஸ்கஷனை கேட்டதுக்கு தேங்க்யூ. அப்புறம் கமெண்ட்ஸ்ல வாங்க, பேசலாம், ஏதாச்சும் பேசுவோம். அடுத்து இந்தியன் கார்ட்டூன்ஸ் அழிந்ததுக்கு காரணம் என்னன்றதை தெளிவா பேச போறோம். ஸ்டே டியூன்.